நமஸ்காரம். ரஜேஷ் ரவீன்கரன். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்கான கேம் சேஞ்சர் நேயர்களுக்கான பெண்களுக்கான தாய்மார்களுக்கான பதிவு. மண்ணு தின்ற உடம்பு மனுஷன் தின்னா என்ன? மனசு மயங்கும், சிந்தை கலங்கும், உடம்பு முறுக்கும், முடிவு கர்ம ராசி மகத்துவம் வெல்லும். கூடவே அண்டத்தில் இல்லாததா பிண்டத்தில் இருக்க போகிறது. சரி, என்ன சார் ஒண்ணுமே புரியலையே. மண்ணு தின்ற உடம்பு மனுஷன் தின்னா என்ன? அதுவும் பெண்களுக்கான பதிவுன்னு சொல்லிட்டீங்க. தாயே, ஆத்தா அதுதான் இப்ப மேட்ரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் வந்து நச்சுன்னு நங்குரம் போட்டு உட்காந்துட்டாரு. 3ஆம் இடத்துல சனி பகவான். 3ஆம் இடத்துல சனி பகவான் ஜென்ரலா வந்து நல்ல இடம் தான், நல்ல ஸ்தான பலன் தான். அந்த 3 குடையவர் கூடவே 12 குடையவர் போகஸ்தானாதிபதி குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறையறாரு. அதாவதுங்க இது போக இது பத்தாதுன்ட்டு கேது பகவான் பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல போய் மறையறாரு. அதாவது 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், ராஜபோகஸ்தானம். 8ஆம் இடம் அந்த ஸ்தானத்துல கேது பகவானே போய் மறையறாரு அப்படின்னும் போது கேது பகவான் பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இல்லற வாழ்க்கைக்கு எதிரானவர், தாம்பத்திய சுகங்களை தடுப்பவர். அப்படிப்பட்டவர் இப்ப 8ஆம் இடத்துல போய் மறையறாரு, அதுவும் சிம்மத்துல போயிட்டு மறையறாரு அப்படின்னும் போது இது என்ன பண்ணணும்னாக்கா எதிர்மறையான விளைவுகளை உண்டு பண்ணணும். எதிர்மறையான விளைவுகள் அப்படின்னாக்கா மைனஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த கணக்கில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உங்கள் ராசிக்கு வந்து 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 9 என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 10 என்று சொல்லக்கூடிய கர்ம ஸ்தானாதிபதியுமாக சுக்கிர பகவான் வராரு. அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாகின்ற வீடு தான் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசி. அந்த மீன ராசியில இப்போ உங்க ராசிநாதன் சனி பகவானே போய் அங்கே உட்காந்துருக்காரு, அமர்ந்துட்டாரு, நங்கூரம் போட்டு உட்காந்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதானே சார் 7.5 சனி போச்சு, இப்போதான் சார் 7.5 சனி விலகுச்சு, இதுல என்ன சார் 3ஆம் இடத்துக்கு போயும் தாயே அங்க 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போனது மட்டும் இல்லாத சுக்கிரபகவானுடைய உச்சமாகின்ற வீடுன்றது மட்டும் இல்லாத அந்த சுக்கிரபகவானின் தலைவனான ராகு பகவானே இப்ப 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல கும்பத்துல வந்து அப்படி உட்கார்றாரு. ஏறக்குறைய கும்பராசியும் மகர ராசியும் பாத்தீங்கன்னாக்கா நிறைகுடம் குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்களே, அதை நிரூபிக்கிற வகையில நிறைகுடமா போயிட்டு இருக்கிறவங்க நீங்க. இதுல கும்பத்தை விட ஒரு அதிகமான ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா நீங்க வந்து பரோபகாரி. அதாவது உங்களை முதுகுல குத்தவனுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணவனுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணவனுக்கும் நீங்க மன்னிச்சு வாழ்வழிக்கிறதா உங்களுடைய நோக்கமே, உங்களுடைய மனசே. அந்த மாதிரி இருக்க நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னாக்கா 2ல ராகு, 3ல சனி, 6ல குரு, 8ல கேது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நச்சுன்னு நங்குன்னு சொல்லி வச்ச மாதிரி இருக்குது. அதாவது ஒரு கெட்டவன் வந்து திடீர்னு வந்து கெட்டவன் ஆகிறதோ, திடீர்னு வந்து ஒரு கெடுதல் பண்றதோ, திடீர்னு வந்து சரக்கு போறதோ, இல்லை வந்து ஒரு தப்பு காரியம் பண்றதோ பெரிய மேட்டரே கிடையாதுங்க. ஆனா ஒரு அந்த நல்லவ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா அதுதான் மேட்ரு, அதுதான் இப்போ கண்டென்ட்டு, சிச்சுவேஷனே அதுதான். அதாவது ஒரு பாப்புலர் டைலாக், எத்தனை நாள் தான் நானும் நல்லவனாகவே இருக்கிறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மனசை வந்து தடுமாற வைக்கிற மாதிரி, மைண்டை வந்து மயங்க வைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுனால, அதாவது இந்த 2ல ராகு, 3ல சனி, 6ல குரு, 8ல கேது வந்ததுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அழப்பாயுது, தடுமாறுது, மனம் மாறுது, அப்படியே பாதை மாறலாமா அப்படின்ற மாதிரி, வேலி தாண்டி வெள்ளாடு ஆயிடலாமான்ற மாதிரி தான் யோசிக்குது, போகுது வருது, அப்படி ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றதே வந்து ஒரு தெளிவே இல்லாத போயிட்டு இருக்கு. மைண்டு வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஏன் இந்த பிரச்சனை வருது, எதனால் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏங்க வீட்டுக்காரன் காட்டுக்காரனாக இருந்தானாக்கா நம்ம ஏங்க அடுத்த வீட்டுக்காரனை பற்றி யோசிக்க போகிறோம், அடுத்த நாட்டுக்காரனை பற்றி யோசிக்க போகிறோம். வீட்டுக்காரன் வீணா போன பரதேசி புண்ணியமா, அவன் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணி தொலைச்சானோ தெரியல, நம்மளை பொண்டாட்டியா அடைஞ்சு தொலைஞ்சான், நம்ம அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அவன் எல்லுன்றதுக்கு முன்னாடி என்னையா இருக்கிறோம். மகர ராசி பெண்களை, மகர ராசி சகோதரியை கட்டின ஆண்கள் கொடுத்து வச்சவங்க, அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு மகர ராசி பொண்ணு வந்து பொண்டாட்டியா வந்தா அப்படின்னாலே அது அடுத்த ரேஞ்சுக்கு அவன் போயிடுவான். நீங்க அப்படியே தான் இருப்பீங்க அதே இடத்துல தான். ஏன்னா ஏற்றி விடும் ஏணி தான் நீங்க. ஏணி எப்பவுமே ஏறாது இல்லையா, அதே இடத்துல தானே இருக்கும். உங்க மேல ஏறி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க மேல. அது புருஷன் தான் இல்லை, அது யாரா இருந்தாலும், அது கூட படிச்ச ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, கொலீகா இருந்தாலும் சரி, இல்லை நெய்பரா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நல்ல அருமையான உத்தியோகமா இருக்கும், பார்த்தாக்கா ஒரு எடுத்த உடனே ஒரு 55,000 சம்பளம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அழகா ஒரு 10 to 5 ஜாபா இருக்கும், ஒரு கௌரவமான போஸ்டிங்கா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், நல்லா பக்காவா இருக்கும். என்னன்னாக்கா ஒரு கவுன்சிலிங் ஜாப் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல அந்த மாதிரி ஒரு உத்தியோகமா இருக்கும். நீங்க அப்ளை பண்ணி எல்லாம் கொடுத்து மெயில் பண்ணலான்னு போது அக்கா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்கும். என்னடா அதுன்னு பார்த்தாக்கா உங்க பிளாட்லயே அருகாமையில் இருக்கிற எதிர்வூட்டம்மாவுடைய பொண்ணு.
உங்கள் வயசு பார்த்தீங்கன்னாக்கா 33 இருக்கும், அந்த பொண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 29 இருக்கும். அதுக்கும் அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கும். ஏதோ புருஷன் கூட பிரச்சனை இல்லை, புருஷன் கூட கோவிச்சுட்டு வீட்டில் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். அக்கா வீட்டில் இருந்தாக்கா மைண்டே ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம்மா நான் தான் வேலைக்கு போய் ட்ரை பண்ணணும்னு சொன்னேன் நான். ஆமாக்கா அதுதான்க்கா நீங்கள் சொன்னீங்களாம் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு. ஆமாண்டி அதை எனக்கு சொன்னேன்டி நான். சரிக்கா எனக்கும் அதை போட்டு விடுங்களேன்க்கா. இப்போ தாண்டி நான் வந்து இப்போ என்ட்ரு கொடுக்கலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்டு நீ போஸ்ட் பண்ண போனாதே நான் என்னோட ரெஸ்யூம் அனுப்ப போகிறேன் அந்த வேலைக்கு. எனக்கும் ஏன் நீ அதுக்கு எலிஜிபிளே இல்லையா? நீ கவுன்சிலிங் கொடுக்குற அளவு கவுன்சிலர் வேலைக்கு போகணும் அப்படின்னாக்கா அது பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது. அதுக்கு போகணும் அப்படின்னாக்கா வந்து எம்ஃபில் பண்ணிடணும், நான் பிஹெச்டி பண்ணிடணும், அந்த லெவலில் இருக்கணும். உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வர இல்லையா? அக்கா அதெல்லாம் இல்லைதான்க்கா, இருந்தாலும் நீங்கள் போட்டு விடுங்களேன்க்கா. என்னடி பேசுகிற லூசு மாதிரி? அக்கா அக்கா எனக்காக போடுங்கக்கா, எனக்காக போடுங்கக்கா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி. நீ வெறும் வந்து நீ வந்து ஒரு பிஏ பண்ணியிருக்க, எம்பிஏ பண்ணியிருக்கிற, பிஹெச்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் கேட்பானாங்க. இன்னொன்று மெயினாக வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இல்லையே உனக்கு. சரி நீ கேட்குற நான் போட்டு விட்றேன். ஏன்னா வந்து பரோபகாரி ராசி இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வோமே அப்படின்ற மாதிரி அதுக்கும் போட்டு விட்றீங்க. போட்டு விட்டு பேசாமல் இருக்கிறீங்க, மறந்துட்டீங்க, வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் பார்த்தாக்கா வீட்டுக்காரன் வந்து என்னன்னாக்கா அவன் வந்து நான் தான் சொல்லிட்டேன், வீட்டுக்காரன் வந்து வேட்டுக்காரனாக இருக்க வேண்டிய பார்த்தாக்கா சரியான வந்து அது எப்படி சொல்கிறது சொட்டக்காரனாக இருக்கான். அவன் செல்ஃப் எடுக்கல மேட்ரு, வேலைக்கு ஆகலை. அதனால் பல டார்ச்சர்கள் பல இது தேவையில்லாத வந்து விடாத நான் ஸ்டாப்பாக வந்து தொந்தரவு பண்ணுறான், இம்சை பண்ணுறான், உயிரை வாங்குறான். சில நேரம் பார்த்தாக்கா வந்து ஐயே எனக்கு உடவே முடியல, என்னன்னு தெரியல ஏதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியல. இதில் பார்த்தாக்கா ஆஃபீஸில் பார்த்தாக்கா நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அவர் பார்த்தாக்கா ஜிம் பாடி மாதிரி வராரு, டிஷர்ட்டில் வராரு. திடீர்னு பார்த்தாக்கா வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கார், கூலிங் கிளாஸ் போட்டுவார். என்னங்க மெட்ராஸ் ஐயான்னு கேட்டாக்கா மெட்ராஸ் ஐயில் இது வந்து என்னன்னாக்கா ட்ரிவேண்ட்ரம் ஐயே, ட்ரிவேண்ட்ரம் போயிருந்தல ஆஃபீஷியல் டூரு, அங்கே வந்து ஒட்டிக்கிச்சா அப்படின்னா அதுக்குள்ளே அப்படியே வர அந்த ஆஃபீஸர் ரெண்டு வரான். அவன் சொல்கிறான் அங்கே அந்த அந்த அவரோட ஃப்ரெண்டு இருக்காங்களம்மா, அந்த அம்மா கூட ஊரை சுற்றி இருக்காரு, அந்த அம்மாவுக்கு வந்த கண்ணு அந்த ட்ரிவேண்ட்ராயி இவருக்கு ஒட்டிக்கிச்சு, இவருக்கு மூலமாக இங்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பேர்த்துக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்போல அவன் பார்த்தாக்கா அதுக்குள்ளே ஒருத்தி சொல்கிறா, ஒரு பொண்ணு சொல்கிறா கூலிங் கிளாஸில் சூப்பராக இருக்கீங்க சார், நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் பக்காவாக இருப்பீங்க, நச்சுன்னு இருப்பீங்க, இப்போ பார்த்தாக்கா அவர் அரவிந்த் சாமி ரேஞ்சில் இருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்றா. என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தாங்க அவன் கொஞ்சம் அரவிந்த் சாமி மாதிரி தான் இருக்கிறான். இந்த மாதிரினா நினைக்க தோணுது. அப்படின்னா அடுத்த ஆம்பளை வந்து அரவிந்த் சாமி மாதிரி நினைக்கிறான், அடுத்த ஆம்பளை வந்து அரவிந்த் சாமி மாதிரி இருக்கிறான், அஜித் மாதிரி இருக்கிறான், கமல் மாதிரி இருக்கிறான் அப்படின்ற மாதிரினா நம்ம நினைக்கிறது தப்பு இல்லையாங்க? அப்படின்னு நினைக்கிற ராசி தான் மகர ராசியை. மற்ற பெண்கள் மற்ற ராசிக்காரங்கன்னா அசால்ட்டாக அப்படி நினச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை நினைக்கிறது கூட தப்பு அப்படின்னு நினைக்கிற ஆளு தான் மகர ராசிக்காரர். ஆத்தா தாயே நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணீங்களா கவுன்சிலர் வேலைக்கு, ஒரு வாரம் பொறுத்து அங்கேருந்து ரிப்ளை வருது, மெயில் வருது. என்னடானாக்கா அட்டெண்ட் த இன்டர்வியூ அப்படின்னு வந்து அந்த பொண்ணுக்கு வருது, உங்களுக்கு வரல. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒன்றும் புரியல. அப்படியே அந்த மெசேஜை வந்து அவளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்றீங்க அந்த எதிர் வீட்டு பொண்ணுக்கு. அது என்ன சொல்லுது, அக்கா சூப்பர் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், அக்கா உங்களுக்கு வந்துருச்சா, வாங்க 2 பேரும் தானே போகிறோம், எனக்கு வரவே இல்லை, உனக்கு தாண்டி இன்டர்வியூ வந்தது. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாண்டி எனக்கு வரவே இல்லை. என்னக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாக்கா எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, அடுத்தது எனக்கு தான் இன்டர்வியூக்கே கால் ஃபார் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பண்ணவே இல்லை, அதுதாண்டி எனக்கும் ஒரு அளவும் புரியல, சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. 2 நாள் பொறுத்து அந்த பொண்ணு போயிட்டு வரா. போயிட்டு வந்து நீங்கள் சாயங்காலம் ஆஃபீஸுக்கு நீங்கள் திரும்புவீங்க வீடு. அவள் பார்த்தாக்கா உங்கள் வீட்டு வாசல்லையே வந்து நின்றுட்டு இருக்கிறா. என்னடியம்மா இங்கே வந்து நிற்கிறா, என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்கா டக்குன்னு ஒரு ஸ்வீட் பாக்ஸை காமிக்கிறா. என்னடான்னு பார்த்தாக்கா திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. என்னடி அங்கேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கடி, நீ வேற ஏண்டி அந்த இருட்டுக்கடை அல்வா வாங்கின? ஆனால் அதை விடுக்கா, அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க, நீ அல்வா எடுத்துக்க. எனக்கு எதுக்கடி அல்வா தர நீ அப்படின்னோடனே வேலையில் எனக்கு இன்டர்வியூ எனக்கு ஓகே ஆகிடுச்சு, சேங்ஷன் ஆகிடுச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு. அக்கா சம்பளம் எவ்வளோ தெரியுமா, 68,500 டேக் ஹோம் சேலரியை. முன்னாடி சொல்கிற? ஆமாக்கா எல்லாம் உங்களால் தான், உங்கள் தயவு தான் அப்படின்ட்டு அந்த நடு ரோட்லேயே உங்கள் காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஏற்கனவே வெந்து நொந்து தீஞ்சு காஞ்சி கருவாடா போய் கிடக்கிற உங்களுக்கு இதில் வீட்டுக்காரன் வேறு பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து என்னன்னாக்கா திடீர்னு வந்து பார்த்தாக்கா செம பாயிறான், திடீர்னு பார்த்தாக்கா செம ஓட்டம் ஓடுறான், தள்ளி போகிறான். இதில் வந்து அப்படியே துடிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு அப்படியே மைண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மனசு அப்படியே மயங்குது, மடி மதக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரு இடம் ஒரு கருமா இருந்தாலும் புரியலையே. என்னடா ஏன்டா இந்த சோதனை மகர ராசி பெண்களுக்கு மட்டும் ஏன்டா இப்படி? ஏன்டா அநியாயத்துக்கு நல்லவளா நான் புறம் தொலைஞ்சது ஏன் தப்பாடா? ஏன்டா என்ன மகர ராசியில் பெற்று தொலைஞ்சிங்க? டேய் அப்பங்காரா, டேய் ஆண்டவா இறைவா, ஏன்டா இப்படி இந்த சோதனை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா தாயே
காலபுருஷ தத்துவத்தில் 10 என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு உரியவங்க தான் மகர ராசிக்காரங்க. அதனால் நீ என்ன பண்ணாலும் உனக்கு வந்து நல்ல பேரே கிடைக்காது தாயே. நீ எவ்வளவுதான் பாடுபட்டாலும் செல்ஃப் எடுக்காது தாயே. நீ எவ்வளவுதான் வந்து நீ உழைச்சாலும் உனக்கு வந்து விரலுக்கு கிடைத்த நீராக தான் போகும் தாயே. ஆனால் ஒன்று, நீ வந்து புண்ணியங்களை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கு தாயே. ஓப்பனாக சொன்னால் உனக்கு அடுத்த பிறவி கிடையாது தாயே. இதுதான் உன்னுடைய கடைசி பிறவி தாயே. உன் வயிற்றுல உன் பாவத்தை உன்னுடைய எவ்வளவோ வேதனைகளை சுமந்தவங்க எல்லாம் வந்து கடைசியில் வந்து நக்கிங்கன்னு போயிடுவான். ஆனால் நீ வந்து சூப்பராக நீ மேலே வந்துடுவான் தாய். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா துன்பம், ஆப்பு அடிமேல் அடி இடிமேல் இடி. செகண்ட் ஹாஃப் ஒரு 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு சூப்பராக தூக்குன்னு தூக்கிடும், எங்கேயோ போயிடும், கவலையே படாத. அந்த பாப்பாவுக்கு வேலை கிடச்சுன்னு சொன்ன பாரு, எதிர் வீட்டு பாப்பா, அது யார் பற்றி பொருள் நல்லாவே இருக்கட்டும். ஆனால் 2 மாதம் அது வேலையை விட்டு வந்துடும். அதுக்குள்ளே அங்கே பல பிரச்சனைகள் கந்தரகோலம் ஆகிடும். அங்கே தேவையில்லாத சில சீன் தான் வந்துடும், ஓடிடும். புரியுதா? ஏன்னா இப்போ கிரக சஞ்சார சூழ்நிலை அப்படி இருக்குது தாயே. ஆனால் உனக்கு இதை விட நல்ல ஒரு எதிர்காலமே பெட்டர்மெண்ட்டே கிடைக்கும். ஆனால் மனது மயங்கிறாதே, தள்ளாடு மனதை தடுத்து நிறுத்து. மண்ணு தின்ற உடம்பு மனுஷன் தின்னா என்ன அப்படின்னாக்கா, அதை நீ வந்து என்ன பண்ணியிருக்க அப்படின்னாக்கா, மதி மயக்கத்தில் அது மோகத்தில் கொண்டு போய் விட்டுற வேண்டாம், அது வந்து விரக தாபத்தில் கொண்டு போய் விட்டுற வேண்டாம் தாயே. மண்ணு தின்ற உடம்பு மனுஷன் தின்னா என்ன அப்படின்னாக்கா, கண்தானம் பண்ணு தாயே, உன் உடல் தானம் பண்ணு தாயே. நீ செத்தாலும் அதுக்கப்புறம் உன்னுடைய பேர் சொல்கிற மாதிரி போகும் தாயே. அதனால் அதை பண்ணு தாயே. அதை விட்டு இந்த மாதிரினா போயிட்டு சிற்றின்பத்தில் மூழ்கிறாத தாயே. ஏன்னா மகர ராசிக்காரிக்கு பரோபகாரி ராசி. அதாவது நீ என்னதான் நீ வந்து கெடுதல் பண்ணணும், ரூட்டு மாறணும், வேலி தாண்டி வெள்ளாட ஆகணும்னு நினச்சாலும் உன்னால் முடியாது தாயே. ஏன் அப்படின்னாக்கா, கர்ம ராசி, காலபுருஷத்துக்கு கர்ம ராசின்றதுனால நீ புண்ணியத்தை தான் சம்பாதிச்சு ஆகணும். இதுக்கு முன்னாடி பல பிறவியில் நீ எல்லா தப்பு தண்டாவும் எல்லா அயோக்கியத்தனமும் எல்லாம் முடிச்சு வைக்க முள்ள மாதிரி வேலையும் பண்ணதுனால இதில் வந்து நீ புனிதவதி புண்ணியவதி. இதுதான் மேட்ரு. உனக்கு நல்லதே நடக்கும் தாயே. ஆத்தா உன் கோயிலே நடந்தாகணும், குடமுழுக்கு கும்பாபிஷேகம், 8 பட்டி ஜனங்களும் வந்து காணணும் உன் தெய்வீக குடும்ப தெய்வீக தரிசனம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.